வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மராத்தி சினிமால வெளியான ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு விக்கி வெல்லிங்கர் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான டைம் லூப் படம்னு சொல்லலாம். தமிழ்ல மாநாடுன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படத்தோட கதை மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஆனா அந்த கதை வேற, இந்த கதை வேற. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வாட்ச் மெக்கானிக்கா இருப்பாங்க. இவங்களுக்கு லக்கின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாஸ்க் போட்ட மர்ம நபரால திரும்ப திரும்ப கொல்லப்படுறாங்க. அது ஏன் திரும்ப திரும்பன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் லூப் நடக்குது, திரும்பி நடந்த விஷயமே நடக்குது. திரும்ப திரும்ப அந்த கில்லர் வந்து இவங்களை சாவடிச்சிட்டு இருக்கான். அந்த கில்லர் எதுக்காக இவங்களை வந்து சாவடிச்சிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி என்னதான் மர்மம் இருக்கு, இந்த டைம் லூப் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஸ்ருஸ்தி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அப்பத்துல இருந்து யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. வீட்டுக்குள்ள யாரோ நுழையிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெக்கார்டிங் எல்லாம் பண்றாங்க. இவங்க சொல்ல நினைக்கிறத இன்னொருத்தங்களுக்கு கடத்தணும்ன்ற மாதிரி சில ரெக்கார்டிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து வேகமா கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. யாரோ இங்க ஸ்பை பண்ற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் மாஸ்க் போட்டு யாரோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. காரை ஏடாடமா ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. இப்ப அந்த மாஸ்க் போட்ட நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை லாக் பண்ணி இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கே கொண்டு வந்துடுறான். அதாவது இவங்களோட பிளாட்டுக்கே கொண்டு வந்து லாக் பண்ணி உட்கார வச்சிடறான். இவங்க கிட்ட எதை பத்தியோ விசாரிக்கிறான். இவங்க கிட்ட ஏதோ இருக்கு போல, அது எங்க இருக்கு, ஒழுங்கா என்கிட்ட தான்ற மாதிரி கேட்கறான். இவங்க அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் கண்ணை காமிச்சுதான் மிரட்டிட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா இவன் ட்ரிகரை பிரஸ் பண்ணிடுவான். வேணும்ட்டே இவங்களை சாவடிக்கல, தெரியாதனமா இவங்களை மிரட்டும் போது ஷூட் பண்ணி இவங்களோட கதையை முடிச்சிடுறான். ஐயோ இவ இறந்து போயிட்டாலே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, இவளோட லேப்டாப் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறான். லேப்டாப்பை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அவங்க பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல. அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ண முடியல. அச்சச்சோ அவசரப்பட்டு சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த கில்லர் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு விக்கி வெல்லிங்கர் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாட்ச் மெக்கானிக்கா இருப்பாங்க. இப்ப வாட்சை ரெடி பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருக்கிறது தெரிய வருது. பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் டெலிவரி தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதான அட்ரஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு லேடி வேகமா வரன்னு இந்த நபரை இடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். இவங்களுமே சாரி சொல்லிடுறாங்க. அந்த பார்சல்லாம் இந்த இடத்துல வாங்கிடுறாங்க. வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல. இவ்வளவு பதட்டமா எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி விக்கி கேக்குறாங்க. இந்த ஃப்ரெண்டும் காரணத்தை சொல்றாங்க. இவங்க போனை யாரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க போல, இவங்களை ஸ்பை பண்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது போல. அதான் உனக்கு ஏதாவது கண்டுபிடிக்க தெரியுமான்னு உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. என்னால இந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இதை பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கான், நான் அவங்கிட்ட கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கோயில் கிட்ட வந்துடுறாங்க. கோயில்ல வச்சு பைக்கை பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பூஜை பண்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு லக்கி அப்படின்றது. என்னடி இவன் பழம் மாதிரி இருக்கான், இவன் கிட்ட கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கெட்டப்பே மாறிடும், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் விக்கி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவர் இருக்காரு பாத்தீங்களா, மாடர்னா மாறிடுறாரு. ஒரு லேப்டாப்போட வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் விக்கியை பார்த்து கேட்கிறாரு. விக்கியும் இந்த ஃப்ரெண்டோட பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போனை தாங்கன்ற மாதிரி இவருமே போனை வாங்கி செக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணவரு யார் இவங்களை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது இந்த லேடி வீட்டுக்கு பக்கத்துல நெய்பரா ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இந்த வேலையை பண்ணிருக்காருன்றது தெரிய வருது. ஓஹோ இது அவனோட வேலையா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. லக்கி விக்கி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த லக்கியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா விக்கியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. விக்கியை பொறுத்த வரைக்கும் லக்கி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம விக்கிக்கு போன் கால் வருது. போன் பண்றவர் ஒரு பையனா இருப்பாரு. அவருமே ஃப்ரெண்டு தான் போல. அவர் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி இவங்க வேணும்ட்டே பேசுறாங்க. லக்கியை பொசசிவ் ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லக்கியுமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நம்மள வச்சு இன்னொருத்தங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவர் கிளம்புனதுனால இவங்களுமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. மீதி வேலையெல்லாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்சல் வந்தது இல்ல, அதை ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்றாங்க. இவங்களோட வேற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் ஏதோ வந்திருக்கு. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வாட்ச் இருக்கு. என்ன வாட்ச் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த வாட்ச் எடுத்து கையில எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட இடத்துல நிறைய கடிகாரம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரே டைம்ல சவுண்ட போடுது. என்ன ஒரே டைம்ல எல்லாமே சவுண்ட போடுது அப்படின்ற மாதிரி இவங்களும் பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் சாஞ்சு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சேர்ல சாஞ்ச மாதிரி இவங்க ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க.
திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணா ஏதோ ஒரு போலீஸ் தான் பேசுறாரு போல. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், நீங்க உடனே கிளம்பி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் மேடம், சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்க பதட்டமா இருக்கிறதுனால பாட்டி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல பாட்டி, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. டாக்ஸி ஸ்டாண்ட்ல பார்த்தா யாருமே காணோம். ஒரு நபர் பக்கத்துல படுத்து எதையோ கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த நபரை கூப்பிடுறாங்க. அவர் ஸ்லோ மோஷன்ல தலையெல்லாம் ஆட்டிட்டு இருக்காரு. என்னால வர முடியாது மேடம், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதை கேட்டுட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பக்கத்துல யாருமே இல்ல, தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க கதவை கொஞ்சம் வேகமா சாத்துவாங்க. பொறுமையா சாத்துங்க மேடம்னு சொல்றாரு. சாரின்ற மாதிரி இவங்களுமே டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த டிராவலிங்ல சில விஷயங்களை கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, பைக் இடிச்சு 2-3 பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, பப்ளிக் பிளேஸ்ல யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. பத்ததுக்கு இந்த நபர் இருக்காருல, ரேடியோல அப்டேட் எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு அபார்ட்மெண்ட்டை காமிச்சாங்கல்ல, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. இவங்கள பார்த்தோன்னே வித்யான்ற ஒரு பொண்ணு ஜாயின் ஆகி இவங்க கூட சேர்ந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்ருஷ்டின்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட பிளாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பார்த்து இவங்க செம்மையா ஷாக்லாம் ஆயிடுறாங்க. இப்ப மயங்கர மாதிரி போறாங்கல்ல, அப்ப பின்னாடி வந்துட்டு இருந்த வித்யா தான் பிடிக்கிறாங்க. ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வித்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ருஷ்டின்ற பொண்ணு கூட சேர்ந்து தங்கினவங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டரா இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஸ்ருஷ்டி இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க கடைசியா பேசினதுல சில ஆளா இவங்க இருப்பாங்க, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி வர வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்க தற்கொலை பண்ணிருக்காங்க, கன்னை யூஸ் பண்ணி தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் கொலை நடந்த மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பார்க்க தற்கொலை மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்டுக்கான படிப்பெல்லாம் முடிச்சிருக்கா, சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப கனவோட இருந்தா அவ எப்படி இந்த மாதிரி தற்கொலை பண்ணிப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், நாங்க அப்சர்வ் பண்ணதை வச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தோம். ஏன்னா கொலையா இருக்கிற பட்சத்துல வீட்டுல ஏதாவது பொருள் திருட்டு போயிருக்கோம், அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் திருட்டு போல, அதை வச்சுதான் தற்கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சுத்தி முத்தி பாக்குறாங்க. லேப்டாப் மிஸ் ஆகுறது தெரிய வருது. அவளோட லேப்டாப் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதோ அவங்க லேப்டாப் வச்சிருந்தாங்களா, அது எங்களுக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் சொல்றாங்க. இல்ல அவ எப்பவுமே லேப்டாப்போட தான் சுத்திட்டு இருப்பா, லேப்டாப் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, அப்ப லேப்டாப்பை யார் எடுத்தான்ற ஆங்கிள் நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்க திரும்ப இது தற்கொலையா இருக்காது, கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, நீங்க குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே மேடம், நாங்க அந்த ஆங்கிள் விசாரணை பண்றோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வித்யா இருக்காங்கல்ல, சமாதானப்படுத்திக்கிட்டே இவங்களை கீழே கூட்டு வராங்க. என்னதான் நாங்க ரூம்மேட்டா இருந்தாலும் நீங்க 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸ்ன்றது எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. இவங்களுமே ஆறுதலுக்காக வித்யாவெல்லாம் இந்த இடத்துல கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு லக்கி கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஃப்ரெண்டு சுஸ்ரீ கிட்ட இருந்து எனக்கு சில மெசேஜ் வந்திருக்கு, எல்லா மெசேஜையும் கோடிங் பண்ணி அனுப்பியிருக்கா, டீகோட் பண்ணாதான் பார்க்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சுஸ்ரீ கொல்லப்பட்டிருக்கிறத பத்தி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி லக்கி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவ சாகிறதுக்கு முன்னாடி தான் உனக்கு இந்த மெசேஜை பண்ணிருக்கா போல, அதை டீகோட் பண்ணா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீ எங்க இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. லக்கிய பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி நடக்கும்ல, அந்த பகுதியில் இருக்கிற இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ அங்கேயே இரு, நான் கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஜாலியா பசங்க எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க முதல்ல பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இவர் பக்கத்துல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மாஸ்க் மேன் இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க, ஆனா இவங்க கவனிக்கல. இவங்க தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த லக்கிய பாத்துடுறாங்க. இப்ப லக்கியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதை சீக்கிரமா டீகோட் பண்ணணும், என்ன ஏதுன்றத பார்க்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பினா லக்கி காணாம போயிடுறாரு. லக்கி எங்க போன அப்படின்ற மாதிரி இவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது லக்கி லாக் ஆன மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, மாஸ்க் போட்டவன் லாக் பண்ணி வச்சிருக்கான், அவன் கையில கன்னு வேற இருக்கு. அது உங்க கிட்ட தானே இருக்கு, ஒழுங்கா தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறான். அவன் எதை பத்தி பேசுறானே உங்களுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது, நீ எதை பத்தி பேசுறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கோவப்பட்ட அவன் இருக்கான் பாத்தீங்களா, இப்ப கன்னை வச்சு ஷூட் பண்ணி இந்த லக்கியோட கதையை முடிச்சிடறான். இதை பாக்குற இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. நம்மளாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கில்லர் இருக்கான்ல, வெறித்தனமா துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களையும் ஷூட் பண்றான். இவங்களுமே இறந்து போன மாதிரி கீழே விழுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க கண் முழிக்கிறதா காட்டுறாங்க. இவங்க வாட்சை போட்டு கொஞ்ச நேரத்துல எல்லா அலாரமும் அடிச்சது பாத்தீங்களா, அந்த சீனுக்கே திரும்பி இவங்க வந்துடுறாங்க. இப்ப பாட்டியே என்ன எல்லா அலாரமும் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
என்ன திரும்பி இதே இடத்துக்கு வந்துட்டோன்ற மாதிரி உங்களுக்கு குழப்பமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது கனவு போலன்னு யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. அப்ப பேசின அதே விஷயத்தை தான் சொல்றாரு. பாட்டியும் என்ன பதட்டமா இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல பாட்டி, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வராங்க. அங்க ஒரே ஒரு நபர் படுத்துட்டு இருக்காரு. எந்திரிங்கன்னு சொன்னா அவரும் ஸ்லோ மோஷன்ல தலையை ஆட்டிட்டு இருக்காரு. ஸ்லோ மோஷன்ல பண்ணதெல்லாம் போதும், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி இவங்களும் வண்டி எடுக்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் வண்டியில வரும்போதும் ரேடியோல நியூஸை கேட்கிறாரு. இதெல்லாம் கட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது சில சம்பவத்தை பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி சம்பவத்தை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா அதே மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல கீழே போலீஸ்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயத்தை தான் பார்க்க போறோம் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்பதான் வித்யா வராங்க. இவங்களை கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்டு கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே இவங்க கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. என்ன நடந்த விஷயமே திரும்பி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கண்டிப்பா இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல, யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லேப்டாப் கிடைச்சதான்ற மாதிரி கேக்குறாங்க. லேப்டாப்லாம் கிடைக்கலையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ எப்பவுமே லேப்டாப்போட தான் இருப்பா, நீங்க அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. வித்யா ஏற்கனவே சொன்ன அதே டைலாக சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்றாங்க. இப்ப லக்கி கிட்ட இருந்து கால் வரும்லன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா லக்கி கிட்ட இருந்து கால் வந்துருது. லக்கி, நீ அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு பக்கத்துல தானே இருக்குன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப கனவுல நடந்த மாதிரியே தான் நிஜத்திலயும் நடக்க போது போல அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன்ற மாதிரி வேகமா கிளம்புறாங்க. மொத வாட்டி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இப்ப டைரக்டாவே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த மாஸ்க் மேனும் வந்துடுறான். ஆனா மாஸ்க் மேன் கண்ணுக்கு அங்க இருக்க லக்கி படவே மாட்டாரு. காரணம் இவங்க வரும்போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லக்கி நீ மேல இருக்காத, கொஞ்ச நேரம் கீழே போயிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் கீழே இருக்கிற இடத்துல தான் மறைஞ்சு ஓடிட்டு இருக்காரு. அந்த மாஸ்க் மேன் தேடிட்டு இருக்கிறத இவங்க மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் மேனை வேற பக்கம் தேடி போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் கவனிச்சவங்க லக்கி கிட்ட இப்ப மேல வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லக்கி வரும்போது இந்த மாஸ்க் மேன் தேடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. லக்கிக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு பக்கத்துல வந்து அவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவன் நம்மளை கொல்றதுக்கு ட்ரை பண்றான், ஏற்கனவே கொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கண்டுபிடிச்சு வந்துடுறான் போல. ஐயோ உள்ள வந்துட்டானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறான். இப்ப திரும்பி சேர்ல உட்கார்ந்திருந்த மாதிரி இவங்க கண்முழிக்கிறாங்க. திரும்பி எல்லா அலாரமும் இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கு. என்னடா இது திரும்பி நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. பாட்டியா என்ன அலாரம் எல்லாம் அடிக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு போன் கால் வருதுல, இவங்க ஷாக்ல போன் அட்டெண்டே பண்ணிருக்க மாட்டாங்க. பாட்டியை அட்டெண்ட் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, போனை புடுங்கி கட் பண்ணிடுறாங்க. போனை நம்ம எடுக்கவே தேவையில்லைன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க செல்போனுக்கு கால் வராம அங்க இருக்க லேண்ட்லைன் போனுக்கு கால் வருது. அதே தகவலை தான் போலீஸ் சொல்றாரு. சரி கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட டாக்ஸில தான் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கேட்டாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. எல்லா விஷயமும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வாட்டி இவங்க இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட நடந்துட்டு இருக்க விஷயத்த சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சார் ஏற்கனவே எனக்கு கால் வந்தது, நானுமே இந்த இடத்துக்கு வந்தேன், இத பத்திலாம் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, அது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்தது, நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் போலீஸால நம்ப முடியாதுல்ல, இவர் பெருசா நம்ப மாட்டாரு. சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த இடத்துல நடக்க இருக்கிற விஷயத்தை தடுக்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. இங்க ஒரு கில்லர் வரப்போறான், என்ன சாவடிக்க போறான், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே இவங்களை கிண்டல் பண்றாரு. என்னமா இப்படி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து உண்மையிலேயே கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கே வந்துடுறான். அவன் கண்ணை காமிச்சு ஷூட் பண்ணோன்னு எல்லாருமே இங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. நீயாவது காப்பாத்துன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டுமே பயந்து ஓடிடுறாரு. அதனால அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, ஈஸியா இவங்களோட கதையை முடிச்சிடுறான். இவங்களுமே திரும்பி தூக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க. அவன் யாரு, எதுக்காக திரும்ப திரும்ப நம்மளை சாவடிக்கிறான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எப்படியாவது இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கில்லர் வரான், சாவடிக்கிறான். இதே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 வாட்டி நடக்கிறத நமக்கு ஒரே வாட்டி காமிச்சிடுறாங்க. திரும்ப திரும்ப இவங்களுமே சின்ன சின்ன விஷயம் பண்ணி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னதான் இவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி அவன் கண்டுபிடிச்சிடறான். இவங்க கதையை முடிச்சிடறான். ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த விஷயத்தையும் இந்த கில்லர் தான் பண்ணிருப்பான். அவங்களை எதுக்காக சாவடிச்சான், ஈரனை எதுக்காக சாவடிக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்கதான் செய்து. இவங்க திரும்பி முடிக்கிறாங்கல்ல, இந்த வாட்டி எதுவுமே பண்ணாம வீட்லயே இருந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
பாட்டியை என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவங்களுமே பாட்டி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாட்டி கிட்ட நேரடியா சொல்ல மாட்டாங்க, சுத்தி வளைச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்ததே திரும்பி திரும்பி நடந்தா எப்படி இருக்கும் பாட்டின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பாட்டி அவங்களோட கதைக்கு போயிடுறாங்க. நானும் உன்னோட தாத்தாவும் இந்த மாதிரி பல வாட்டி பேசியிருக்கோம். ஏன்னா நடந்த விஷயமே திரும்பி திரும்பி நடந்தா அதே மாதிரி சந்தோஷமா நாங்க இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வேற நிலைமை புரியாம மொக்க போடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஈரனும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. பாட்டி அந்த காலத்து ஆளுல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேத்தியை வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. பாட்டி நீ வேற சும்மா இரு பாட்டி அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாட்டி கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த லக்கி இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காரு. இவங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, லக்கி வீட்டுக்கு வந்துடுறாரு. லக்கியை தான் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிப்பாங்க. இப்ப லக்கி வந்தோன்னா சந்தோஷமாலாம் பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நீ உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாட்டியை உள்ள அனுப்பிடுறாங்க. லக்கியை இவங்க தான் வர வச்சிருக்காங்க போல. எதுக்காக கூப்பிட்ட, நீ எதுக்காக அப்செட்டா இருக்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவேன், ஆனா நீ நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும், என்ன பைத்தியம் கூட நினைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ முதல்ல விஷயத்த சொல்லுன்னு கேட்கறாரு. இவங்களுமே இதுக்கு முன்னாடி பல வாட்டி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரால பெருசா நம்ப முடியல. இருந்தாலும் நீ எதுக்காக போய் சொல்ல போற, சரி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்கறாரு. இவங்களுமே நான் அதுக்கு தான் பிளானை யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம வெளியே போக தேவையில்ல, இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவகிட்ட இருந்து உனக்கு மெயில் மாதிரி ஏதாவது வந்திருக்கும், அந்த மெயிலை டீகோட் பண்ற வேலையை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லக்கி ஏத்துக்கிறாரு. அந்த சமயம் பாட்டி வந்திருக்கணும்ல, இன்னும் வராம இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாட்டியை செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா பாட்டி அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. கில்லர் தான் சாவடிச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்களை ஷூட் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். இவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட கதையை முடிச்சிடுறான். திரும்பி தூக்கத்துல இருந்து இவங்க கண்முழிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி பாட்டி உயிரோட தானே இருப்பாங்க. இவங்க பாட்டியை பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. சாரி பாட்டி, நான் உன்னை மதிக்காம நடந்துப்பேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எமோஷனலா பேசுறாங்க. போன வாட்டி தான் பாட்டி இறந்து போன மாதிரி பாத்துட்டாங்கல்ல, அதனால தான் இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கன்னு புரியுது, அந்த கஷ்டம் சால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் பேசுறாங்க. இப்ப திரும்பி இவங்க இருக்காங்கல்ல, டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போகாம லக்கியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. லக்கிக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கில்லர் வருவான், அந்த கில்லரை எப்படியாவது நம்ம பிடிக்கணும், அவன் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லக்கி ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அவன் வரும்போது பின்னாடி இருந்து அடிக்கிற மாதிரி தான் பிளான். இவங்க மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கும் போது யாரோ அந்த இடத்துக்கு வந்து முதுகுல கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த டிரைவர் தான் வந்திருக்காரு. நீங்க போனை விட்டுட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி டிரைவர் தராரு. நீங்க இருக்காத, இங்க ஒரு கில்லர் வர போறான்ற மாதிரி இவங்க டிரைவரை போக சொல்றாங்க. மேடம், கில்லர்னா நான் பயந்துருவேனா, யார் வந்தாலும் சரி நான் பயங்கரமா சண்டை போடுவேன்ற மாதிரி சண்டை மூவ்மெண்ட்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. இவர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும் போது அந்த கில்லர் கன்னோட வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவர் தெரிச்சு இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப வந்த கில்லர் இருக்கான்ல, இவங்களை ஷூட் பண்ற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த கில்லரோட மண்டிலேயே யாரோ அடிக்கிறாங்க. ஆக்சுவலா லக்கி தான் பின்னாடி இருந்து வந்து மண்டிலேயே அடிச்சிருப்பாரு. இதுல கோபமானவன் இருக்கான் பாத்தீங்களா, ரெண்டு பேரையும் துரத்தலாம் ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்சம் வீக்கான கண்டிஷன்ல தான் இவங்க ரெண்டு பேரையும் துரத்திட்டு இருக்கான். எப்படியாவது இவனை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மூச்சு வாங்கின மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. லக்கியை இவங்களுக்கு பிடிக்கும்ல, அந்த விஷயத்தை வெளிப்பத்தலாம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வெளிப்பத்திட்டு இருக்காங்க. இதை கேட்கிற லக்கியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது அவனை சமாளிச்சு அவன் ஃபேஸ பாத்துறணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் கண்டுபிடிச்சு வந்து கதையை முடிச்சிடுறான். என்ன இந்த வாட்டியே மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. இந்த வாட்டி லக்கிக்கு கால் பண்ணி இந்த கஃபேக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஒரு பக்கத்துல இருக்க கஃபேக்கு போயிடுறாங்க. இப்ப டீகோட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவனுமே டீகோட் பண்ணிடுறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு, இறந்து போன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, சில போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த போட்டோல கையில ஒரு வாட்ச் போட்டிருக்காங்க. அந்த வாட்ச் தான் இப்ப ஹீரோயின் கிட்ட இருக்கு. அந்த ஃப்ரெண்டு தான் வாட்சியை அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த வாட்ச்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல, இதனால தான் இந்த லூப் நடக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அவளோட பிளாட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க போற டைம்குள்ள அந்த போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாரு. அதனால நம்ம போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த பிளாட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிடுறாங்க. இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணோட புக் ஷெல்ஃப்ல ஒரே ஒரு காமிக்ஸ் புக் மட்டும் இருக்கு. இது மட்டும் என்ன ஆடா இருக்கு, அவளுக்கு காமிக்ஸ் புக் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு போனை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. இந்த போனை ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆன் பண்றாங்க. அதுலயும் பாஸ்வேர்ட்லாம் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவருமே ஆக்ட் பண்ண மாதிரி போட்டு விட்டுறாரு. போட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வீடியோ இருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே அந்த வீடியோவை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிருக்கா போல. அந்த வீடியோல என்ன இருக்கு தெரியுமா, நான் ஒரு வாட்ச் ரெடி பண்ணேன், அந்த வாட்ச் மூலியமா நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடக்கும், அந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சேன். இதை பத்தி யாருக்கோ தெரிஞ்சிருச்சு, அவங்க என் கையில இருந்து பறிக்கிறதுக்காக என்ன தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன ஆகும்னே தெரியல. அதனால தான் இந்த வாட்சை விக்கிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதை பத்தின தகவலை லக்கிக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா டீகோட் பண்ற மாதிரி அனுப்பி வச்சாங்கல்ல, பிளான் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். நீங்க இந்த வாட்சை வச்சிருக்கீங்கன்னா இந்த வாட்ச் மூலியமா எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. இந்த வாட்சை பத்தியே நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த வாட்ச் பேட்டரி போற வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு 10-15 வாட்டி யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்குள்ள கவனமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் முடியும் போது எல்லாமே நல்லா இருக்கணும். ஒருவேளை ப்ராப்ளம் முடியும் போது யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா அவங்க ரியாலிட்டிலயும் செத்து போயிடுவாங்க. கவனமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்ச்ல பார்த்தா பேட்டரி கம்மியா தான் இருக்கு, இன்னும் எத்தனை வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும்ன்ற பத்தி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கே வந்துடுறான். எப்பவுமே அதை தாங்கன்னு கேட்பான் பாத்தீங்களா, இப்பதான் என்ன கேட்கறான்றது புரியுது. அந்த வாட்சை தாங்கன்ற மாதிரி கேட்கறான். இவங்களுமே தரக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வித்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் இவன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஷூட் பண்ணி இந்த வித்யாவோட கதையை முடிச்சிடறான். ஒழுங்கு மரியாதையா அந்த வாட்சை தந்துருங்க, அந்த வாட்சை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஹீரோயினும் தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. அவன் அட்டாக் பண்ற மாதிரி வரும்போது நான் உன்னை அட்டாக் பண்றேன்ற மாதிரி லைட்டர் எடுத்து ஆன் பண்றாங்க. ஏற்கனவே இங்க கேஸ்லாம் லீக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களே உயிரை விடலான்ற மாதிரி உயிரை விட்டுறாங்க. இப்ப சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க. சோ அந்த மாஸ்க் மேன அந்த வாட்சை தான் நம்ம கிட்ட இருந்து வாங்க பாக்குறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த வாட்டி முதல்ல லக்கிக்கு புரிய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லக்கியும் அந்த போலீஸை பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டியும் இந்த போலீஸ் சுத்தமா நம்பவே மாட்டாரு. என்ன மேடம், ஏதோ மாஸ்க் போட்டவன் வரான் கொலை பண்றான்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. விக்கி பொய்லாம் சொல்ல மாட்டான் சார், உண்மையா தான் இருக்கும்ன்ற மாதிரி இந்த லக்கி பேசி பாக்குறாரு. அப்படி பேசும்போது லக்கிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்துல தெரியாம இவர் போலீஸே அடிச்சிடுறாரு. போலீஸ் மேலேயே கைய வச்சிட்டீங்களா, ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. என்ன இப்படி உட்கார வச்சிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் மேட்சை ரேடியோ மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க. இதை இவங்க கேட்கறாங்கன்னு தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா இவங்க ஏற்கனவே மேட்சை பத்தி கேட்டு முடிச்சிருப்பாங்க. அவர் டாக்ஸில வரும்போது கேட்டாங்கல்ல, அதனால எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப தோனி ஒரு 6 அடிப்பாரு, தோனி இவ்வளவு ரன் அடிப்பாரு, கடைசியில ஜெயிக்க வைப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடந்தோன்னா இந்த இன்ஸ்பெக்டரே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. அப்ப இந்த பொண்ணு உண்மையாலேயே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா போல, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்க இருக்க எவனோ ஒருத்தன் தான் கில்லர்ன்ற மாதிரி இவரும் சந்தேகப்படுற எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செக்கிங் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த இடம் புகை மூட்டமா மாறுது. வேணும்ட்டே புகை பரவற மாதிரி அந்த கில்லர் தான் செட் பண்ணிருக்கான் போல. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தெரியாதனமா தனியான ஒரு பகுதியில வந்து மாட்டிடுறாங்க. அப்ப அந்த கில்லர் இவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். கில்லர் அட்டாக் பண்ணி இவங்களோட கதையை முடிச்சிடுறான். திரும்பி இவங்களுமே கண்மூடிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி லக்கி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்ப லக்கியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி பைக்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போலீஸை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாட்டி இவங்க போலீஸ் கிட்ட ஒரு கில்லர் சாவடிக்கிறதுக்காக வரான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. மாஸ்க்ன்றத பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனா அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்னங்க ஏதோ கில்லர் வரான் மாஸ்க் போட்டு வரான்ற மாதிரிலாம் சொல்றீங்க, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. நான் கில்லர்னு மட்டும் தான் சொன்னேன், அவன் மாஸ்க் போட்டிருக்கான்னு சொல்லவே இல்லை. அந்த போலீஸே எப்படி சொன்னாரு? அப்ப அந்த போலீஸ் தான் மாஸ்க் போட்ட நபர் போல, எனக்கு டவுட்டா இருக்கு, அவரை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல மாட்டாங்க, நேரா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. லக்கி லேப்டாப்பை யூஸ் பண்ற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்காரு. அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவருக்கு பின்னாடி வந்து இவரை லாக் பண்ணி பிடிச்சிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினோ எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்ஸ்பெக்டர் தானே, எனக்கு நல்லா தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, மாஸ்க் ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, நான் தான் இதை பண்றேன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே மாஸ்க் எல்லாம் ஓபன் பண்ணி ஃபேஸை காமிச்சிடுறாரு. என்னதான் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டு கண்ட்ரோல்ல இருக்கான்ல, ஒழுங்கு மரியாதையை கண்ணை கீழே போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் கண்ணை கீழே போட மாட்டாங்க. நீ என்னடா என்ன சாவடிக்கிறது, நான் இப்ப செத்துட்டு திரும்பி வரண்டா அப்படின்ற மாதிரி இவங்களே சாவடிச்சுக்கிறாங்க. என்ன இவளே சாவடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இவங்க இறந்து போயிட்டாதான் லூப் கண்டினியூ ஆகும்ல. திரும்பி இவங்களுமே தூக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க. ஆனா இதை தான் கடைசி வாட்டியே இவங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சார்ஜ் அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. கடைசி வாட்டி பண்ணும்போது எல்லாருமே சேஃபா இருக்கணும்ல, பாட்டி லக்கின்னு எல்லாரையும் சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பாட்டி கிட்டையும் லக்கி கிட்டையும் எதை பத்தியும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேருமே வேற ஒரு பகுதிக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. லக்கியும் ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு கேட்காத, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு.
ஏற்கனவே அந்த வித்யா எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்கன்னு சொன்னாங்கல்ல, இவங்க உடனே வித்யாக்கு கால் பண்றாங்க. வித்யா, நீ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி இங்க வந்துரு, நானும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே டாக்ஸில தான் இவங்க டிராவல் பண்றாங்க. ஆக்சுவலா 3 பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா, இவங்க இதுக்கு முன்னாடி வரும்போது சால்வ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி இவங்க டிராவல் பண்றாங்க. இப்ப வித்யா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வித்யா, இந்த இடத்துக்கு ஒரு கில்லர் வரப்போறான், அந்த கில்லரை நான் கேப்சர் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேல் அதிகாரிங்க கிட்ட கொடுக்க போறேன், நீ தான் கேப்சர் பண்ணணும், உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ கேப்சர் மட்டும் பண்ணுன்னு சொல்றாங்க. வித்யாவும் ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹீரோயினோட பிளான் என்ன தெரியுமா, வேணும்ட்டே அவன் கிட்ட மாட்டி அவன் ஃபேஸ காமிச்சதுக்கு அப்புறம் அதை வீடியோவா எடுத்து மேல் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அவன் வந்துட்டு இருக்கும் போது நீ தான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தான்றது உனக்கு தெரியுமா, அப்ப அந்த வாட்சை பல வாட்டி யூஸ் பண்ணிட்ட போலியே அப்படின்ற மாதிரி அவனுமே ஃபேஸ காமிச்சிடறான். இப்ப 2 பேருமே இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத வித்யா இருக்காங்க பாத்தீங்களா, லாங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வித்யா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத நடுவுல ஹீரோயினும் பாக்குறாங்க. பரவாயில்ல, நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப இவன் இருக்கான்ல, இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வரான். ஆனா அதுக்குள்ள பின்னாடி இருந்து யாரை அட்டாக் பண்றாங்க. இவங்களை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வித்யா தான். ஆக மொத்தத்துல வித்யா அந்த இன்ஸ்பெக்டர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. வித்யாவும் என்ன என்கிட்டயே போனை தந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றேன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட ரூம்மேட்டா தானே வித்யா இருந்தாங்க, அவ ஏதோ கண்டுபிடிக்கிறான்றது வித்யாக்கு தெரிஞ்சிருது. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. இவ எதையோ கண்டுபிடிக்கிறா, அது மட்டும் நம்ம கைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. போக போக தான் அது ஒரு வாட்ச், அந்த வாட்ச் மூலியமா திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போலான்றது உங்களுக்கு தெரிய வருது. சரி, இப்ப நேரடியா அவளை லாக் பண்ணியே மிரட்டிடலான்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி மிரட்டி இருப்பாங்க. அப்ப தெரியாதனமா கன்னு ஃபயர் ஆகி அவ இறந்து போயிருப்பா. அவ கிட்ட இருந்து வாட்சை வாங்குறது தான் பிளான். ஆனா அவ இறந்து போனதுனால லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல அவ நிறைய கோடிங்லாம் பண்ணால இவங்களால டீகோட் பண்ண முடியல. சரி, ஃப்ரெண்ட்ஸை லாக் பண்ணலாம், அதாவது ஹீரோயினையும் லக்கியும் லாக் பண்ணா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான் இவங்க 2 பேரை லாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு புரிய வருது. இப்ப வித்யா இருக்காங்கல்ல, இந்த விக்கியோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப விக்கி என்ன சொல்றாங்கன்னா, என்ன சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், கொஞ்ச நேரத்துல உன் பாய் ஃப்ரெண்டே உன் கதையை முடிப்பான். ஏன்னா நிறைய வாட்டி நான் லூப் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன்ல, அந்த லூப்ல ஒரு வாட்டி உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன் கதையை முடிச்சான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாய் ஃப்ரெண்டு நான் அப்படிலாம் முடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, உன்னை நான் ஏமாத்த மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா பாய் ஃப்ரெண்டே கூட நம்மளை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுக்கு அந்த ரிஸ்கை எடுக்கணும்ன்றதுக்காக வித்யா என்ன பண்றாங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. இப்ப எனக்கு மட்டும் தான் இந்த வாட்ச் சொந்தம்ன்ற மாதிரி சொல்லி கையில இருந்து வாட்சை புடுங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில வாட்ச் இருந்தது இல்ல, அதை எடுத்து இவங்க கையில போட்டுக்கிறாங்க. இப்ப வித்யா இருக்காங்கல்ல, விக்கிய ஷூட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. இப்ப மட்டும் நீ என்ன ஷூட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி தான், திரும்பி நான் தான் தூக்கத்துல இருந்து முழிப்பேன், இதெல்லாம் நடக்காம தடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி நடக்கும், இப்ப நீ இறந்து போனாலும் எனக்கு தான் லூப் நடக்கும்ன்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. இல்ல இல்ல, அப்படி நடக்காது, ஏற்கனவே லூப்ல இருக்கிறது நான் தான் திரும்பி எந்திரிப்பேன், நீ என்கிட்ட மாட்டி பண்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் லூப் திரும்ப திரும்ப நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் இறந்து போனதுனால தான். வாட்ச் போட்டிருக்கவங்க இறந்து போனதான் திரும்பி லூப் கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி கண்டினியூ ஆகணும்னா நீ சாவணும், கையில வாட்ச் போட்டு நீ சாவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நம்பலனா பரவாயில்ல, அடுத்த வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நான் உன்னை பிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் விக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவங்களும் ட்ரை பண்ணலான்ற மாதிரி இவங்களே ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணா திரும்பி தானே வரணும், ஆனா இவங்க திரும்பி வரல, அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. நம்ம விக்கி இருக்காங்கல்ல, கட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. அதே மாதிரி பாக்கெட்ல கையை விட்டு ஒரு வாட்ச் எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கிறது தான் உண்மையான வாட்சா இருக்கும். அந்த வாட்ச்ல இப்பதான் பேட்டரி டவுனே ஆயிட்டு இருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வித்யா எடுத்தது என்ன வாட்ச்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இதே மாதிரி இருக்க வேற ஒரு வாட்ச் தான். வித்யாவை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை இவங்க ப்ளே பண்ணிருப்பாங்க. இப்ப வித்யா அவளே சாவடிச்சு இறந்து போயிடுறா. சோ இவங்க நல்லபடியா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.